அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள் பர்த்டே, அதாவது ஸ்டார் பர்த்டே, நட்சத்திர பிறந்த நாள். இப்ப அம்மா வந்து வெளியே போயிருக்காங்க. இப்ப வந்து ஒரு பிளான் இருக்கு, ரெடியா இருக்கு. அம்மா வந்ததுக்கு அப்புறம் அந்த சர்ப்ரைஸை நாங்க வந்து காமிக்கிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்க வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது. வீடியோ எடுக்கிறேன். நம்ம சேனலுக்கு தான். உறவுகள் வணக்கம் உறவுகளே சொல்லு. நீ சொல்லு, நீ உள்ள வா. வணக்கம் உறவுகளே. ஏய் இத பிராங்க் பண்ணாத. சத்தியமா வீடியோ தான். வணக்கம் உறவுகளே சொல்லு. வணக்கம் உறவுகளே. உள்ள வா. நம்பற மாதிரி இல்லையே. உள்ள வா. என்னத்த செஞ்சிட்டு இருக்கியா வெளிய விட்டு? இல்ல அப்பதான் உள்ள வா. உள்ள வாமா, சீக்கிரம் உள்ள வாமா. என்னத்தையும் இது பண்ணி வச்சிருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, நீ உள்ள வா. இத எடுத்து வரப்போ. அப்பா எடுத்துட்டு வரும், நீ வா. சீக்கிரம் வா. இந்த கதை தாங்க. இது எடுக்கலையா? எடுக்கிறேன் இந்த பாரு. எடுக்கிறேன். போங்க லூசுமா. ஏய் இது என்ன? அவ இது என்ன கிடைச்சது? இது எப்படி வாங்குனீங்க? உட்கார்ந்து. ஏமா இது பிள்ளைய கொழுத்து போச்சு, உங்களுக்கு நல்லா தொட்டு அவகாசம் அதான் கொழுத்து போச்சு. அட மா, தேங்க் யூ. ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ so much. இதான் ஒரு அக்கா தங்கச்சி வேணுங்கிறது. சொன்னனா அம்மா இதத்தான் சொல்லுவா. இதுக்கு தான் ஒரு அக்கா தங்கச்சி வேணுங்கிறது. இத்தனை வருஷம் அங்க சாப்பிடுறது ட்ரெஸ் வாட்ச் கேக் இல்ல சாப்பிடுறது ஆசை வருது. இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆகுது. என்னைக்காவது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா? உண்மையாவே நான் அதான் சொன்னேன். என் மகள் வாங்கி கொடுத்தாங்க, ஏன் தங்கச்சி வாங்கி கொடுத்துருக்கா? என் மருமகள் வாங்கிட்டா. உறவுகளே, இது நான் சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா பிள்ளைங்க இப்ப போய் 2 மணி நேரம் தான் ஆச்சு. இன்னும் எப்படி பண்ணிருப்பா? எனக்கு அது ஞாபகத்துக்கே வரல. எப்படி பண்ண? அவ ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்தா. அதெல்லாம் அதுவும் பிரெயின்ஸ். அதை நான் அப்புறமா சொல்ல கேட்கணும். இது உருகுது. வாங்க உறவுகளே, பின்னாடி உட்காரல. ஹேப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. எப்படி நான் ஒரு நாள் வெட்டினது இல்ல. சர்ப்ரைஸ் பாட்டு பாடுங்க. சாப்பிட வந்து நிக்கிறீங்க, பாட்டு பாடுங்க. இல்ல கேக் விட்டு கிட்ட நிக்கிறா. அப்பா அங்க போய் நில்லுப்பா. ஹேப்பி பர்த்டே டு யூ. அவள் போடா இந்த கிட்ட வந்துட்டீல. வாங்க மகளா, இங்க வாடா. நீ போ. இங்க வா. அக்கா கொடுப்போம். தேங்க் யூ. ஆடு கொடுப்போம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. கேக்குறா நீ 2 வரும் கடையில அது தெரியும். அன்பனி போயிட்டு 2 எப்படி நடந்து போனோம். இத மறக்கவே மாட்டேன் என் வாழ்நாள்ல. திடீர் சர்ப்ரைஸ் கொடுத்த தங்கச்சி. அதாவது தமிழ்ல சத்தியமா எனக்கு பிறந்தது வந்து யாருமே இப்படி பண்ணது கிடையாது. உண்மை இங்க இருந்து சொல்றேன், ஹார்ட்ல இருந்து சொல்றேன். எனக்கு பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பாவும் பண்ணது கிடையாது, புருஷனும் பண்ணது கிடையாது, பிள்ளைங்களும் பண்ணது கிடையாது. ஏன்னா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சொல்லுது. நான் சொல்றேன், இது வந்து எனக்கே தோணல. இது அவ பிளான். எனக்கு சத்தி உள்ளூருக நெஞ்சூருக சொல்றேன். இந்த இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்காண்டி கேக்கு காண்டி அதெல்லாம் எங்க பெருசு கிடையாது. பொதுவான கருத்து நான் பேசுனேன். ஏற்கனவே இவங்க 2 பேத்துக்குமே ஒரு ரொம்ப லிங்க் உண்டு. என்ன காரணம்னா, தர்ஷினி வந்து பிறந்த இதுல வந்து இவ பிறந்த உடனே நான் தான், அதாவது பெரியாளுக்கு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் நான் வாங்கினேன். அவ பிறந்ததுல இருந்து அவளை கையில தூக்கி வளர்த்தது, அவளுக்கு சாப்பாடு கொடுத்தது எல்லாம் நான் தான். அப்ப எனக்கு புதுசு. ட்ரெயின்ல போகும்போது அதே போல இவ வந்து ட்ரெயின் ஏற்றி விடுறோம், பூனை போறாங்க. நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன், விளையாடுவேன், என் கூட தான் விளையாடுவான். ட்ரெயினுக்கு ஏற்றி விட போயிருக்கும் திருநெல்வேலியில இருந்து. ட்ரெயினுக்குள்ள போயிட்டு நானும் உள்ள போயிட்டேன். என்னை விட மாட்டான், என்கிட்ட இருந்து இறங்கல. ட்ரெயினுக்குள்ள போயிட்டு விட்டுட்டு ட்ரெயின் கிளம்பையில நான் கீழே இறங்கிட்டேன். சண்டை வெளியில கத்துதா, பத்தா அப்படி கத்துனா. விட்டுட்டு போறியே பத்தா. அதே போல பாத்தீங்களா, அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. மறக்கவே மாட்டேன். இன்னொரு சொல்றேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த கேக்ல பாதி வந்து என் பேரனுக்கு கொண்டு போகணும். உருகி தள்ளிரும். பிறந்தும் எனக்கு யாரும் சர்ப்ரைஸ் பண்ணல. கல்யாணம் ஆகி வந்து இங்க சர்ப்ரைஸ்னா என்னன்னு தெரியாது இந்த ஆளுக்கு. அதுதான் அங்க சொல்லல. நான் சொன்னேன் சர்ப்ரைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அம்மா நான் சொன்னேன் அப்பாட்ட சொல்லுவோம் அப்படின்னா, அப்பா உழையிற அம்மா கிட்ட வேண்டாம் அப்படி. எனக்கு சர்ப்ரைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆனா யாரும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது கிஃப்ட் வாங்கி தருவாங்களான்னு ஆசைப்படுவேன். யாரும் வாங்கி தர மாட்டாங்க. சரி, எல்லாமே நம்ம தான் வாங்குறோம், அது வேற விஷயம். நான் இது சூப்பர். சரி கேக் சாப்பிடும்.
உறவுகளுக்கு கொடுத்துட்டா கொஞ்சம் இந்தாங்க உறவுகளே நீங்கள் சாப்பிடுங்க. அவங்களுக்கு பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க. ஓகே, நல்லா இருக்கு. இது எடுத்துட்டீங்களா? சேர்த்து எடுத்துட்டீங்களா? சேர்த்து நான் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? ரைட், சூப்பர், கலக்கிட்டீங்க. இன்னைக்கு என் பிறந்த நாளே மறந்துட்டேன். புது ட்ரெஸ் போடலான்னு எடுத்து வச்சிருக்கேன். புது ட்ரெஸ் போடல. ஈவினிங் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஈவினிங் தான் சொன்னேன் அவள்கிட்ட, அப்படி இருந்தோம். இன்னைக்கு என்னோட கிஃப்ட் உங்களுக்கு. தேங்க்யூ. சேவ் இந்த காஜு கத்தி எடுத்துக்கோங்க. இது நான் என் பேரனுக்கு தேங்க்யூ. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது இந்த உனக்கு இவ்வளவு சாப்பிட்டேன். ஓகே, பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா தங்கச்சி கூட பிறக்கலன்னா தான் கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா அக்கா தங்கச்சி கூட பிறந்தாதான் தங்கச்சியும் கிடையாது. இந்த மாதிரி உடன் பிறவா தங்கச்சி நம்ம பிரியமா இருந்தாலும் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து அவங்களும் நடந்துக்கிறத பொறுத்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஒரு தாய் வயிற்றுல பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு என்னுடைய தாட்டும் அவளுடைய தாட்டும் எப்பவும் ஒன்று போல இருக்கும். என்ன சிறு பிள்ளையிலும் சரி இப்பவும் சரி என்னுடைய தாட்டம் அவ தாட்டம் ஒன்று போல இருக்கும். ஒரே ஜோடியாக் சைன் குணங்கள். ஆமா, எனக்கு எல்லா பிள்ளைங்களோட இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மைக்கும். ஆனா அவட்ட சொன்னதே கிடையாது நான் இதை. இது வீடியோல பாத்துருவா. அங்கிட்டு போயிட்டா நான் வீடியோல பாத்துருவா. ஓகே, ஒண்ணும் இல்ல, வீடியோல பாத்துக்கோ. ஸ்ரீரங்கன் ஃபேமிலிக்கு ஆதரவு கொடுங்க. இந்த இன்ஸ்டால ஃபோன் பண்ணுங்க. 22வது பிறந்த நாளே என்னால மறக்க முடியாது. 22வது கல்யாண நாள் இது. 46வது பிறந்த நாளை மறக்க முடியாது. நான் வயசு சொல்லிட்டேன் 46. ஆக்சுவலி இவ அது என்ன சொன்னா பிறந்தநாள் மட்டும் இல்லையா, ரத்னா அவார்டு வாங்கினதுக்கும் ஆனிவர்சரிக்கும் ரத்னா அவார்டு வாங்கியிருக்கேன். சொல்லிட்டியா? இன்ட்ரோ கொடுத்துட்டியா? கொடுக்கல நீங்க. அது நேத்து ஈவென்ட் பண்ணிருக்கோம். இத பாருங்க, நான் ஆரி ஒர்க்ல ரத்னா அவார்டு வாங்கியிருக்கேன். கலைமாமணி வாங்கிட்டேன், கலாசிரி வாங்கிட்டேன். இது ரத்னா அவார்டு, இது வாங்கியிருக்கேன். இதுக்கும் சேர்த்து நேத்து கல்யாண நாள் வேற. நேத்து கல்யாண நாள் வீடியோவும் வரும், தவறாம பாருங்க. ஆனா கல்யாண நாள் வீடியோ நாங்க ரொம்ப செலிப்ரேஷனா பிஸியா இருந்ததுனால எதுவும் பண்ண முடியல. செலிப்ரேஷன் பண்ணல, அங்க வேலை இருந்ததுனால அதுலயே முடிச்சிட்டோம். எல்லாம் ஆதரவு கொடுத்து பாருங்க. எனக்கு என்ன பேசுறே தெரியல சத்தியமா. நிறைய பேசிட்டு இன்னும் பேசுவேன். என்ன இருக்கு, நர்வஸா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி ஆதரவு பாருங்க. உண்மை சத்தியமா எனக்கு ஏதோ மாதிரி ஆயிட்டு, எப்படி பண்ணிட்டால அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது எனக்கு வயசு சரியான செருப்படி. என்னோட தெரியுமா, நீங்க சின்ன பிள்ளைங்க, என் வயசுக்கு அப்படி சொல்ல வரல. ஐயோ அப்படி சொல்ல வரல, நான் இதான் சொல்ல வரல. எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அம்மாக்கு இப்படி ஆசை இருந்திருக்குன்னு எங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியல. அதை நான் சொல்றேன். சொல்லிருக்கேன். என் வயசுக்கு வரும்போது இன்னும் பண்ணுவேன். அதுதான் அவ வயசுக்கு வரும்போது இதை விட அதிகம் பண்ணுவீங்க. எனக்கு நான் இன்னும் வயசுல நான் இன்னும் பண்ணுவேன். அவ்வளவுதான் ரீசன். அது இப்போ நீங்க படிக்கிற பிள்ளைங்க கைக்குள்ளே இருந்திருக்கீங்க. நீங்க எது வாங்கினாலும் எங்க தான் பண்றீங்க, வாங்கிட்டு வாமா அப்படின்னு. ஐயோ இம்மா, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் நானும் அப்படி சொல்ல வரல. உனக்குள்ள இவ்வளவு ஆசை இருக்கு, நாங்க ஒரு வாட்டி கூட கேட்டது இல்லையே அப்படின்னு நான் கேட்க. இல்ல வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும். நான் தானே உங்களுக்கே சேர்த்து பண்றேன். இல்ல இருக்கு இல்ல. ஓகே சரி, பாய். இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.